மாடு மாடு கொண்டு வந்துடலாம்னு. வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நம்ம மதுக்கூர் வார்த்தை விவசாய சங்கத்தில் சேர்ந்தவங்கள திரு ஐயா கணேசன் அவர் ஒரு வாரத்தை முன்னாடி ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொன்னார். அதாவது இந்த அசோஸ்பைலாம் பாஸ்பேட் வச்சு இதெல்லாம் போட்டு அந்த சாணியை மக்க வைக்கிற விடம் அந்த இந்த மாதிரி மக்க வைக்கிற இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கு இதெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ நான் என்ன சொன்னால் இந்த முறைகள் ஏற்கனவே பார்த்து அவருக்கு கொஞ்சம் டவுட் வருது. இந்த ராக் பாஸ்கெட்டை உபயோகப்படுத்தி எப்படி வந்து மக்க வைக்கிறது அப்படின்னு இது வந்து ரொம்ப ஒரு 17லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே வந்து நானும் அந்த மாதிரி பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கேன். சரி, இது இப்போ என்ன தான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் சில விஷயங்கள் நேரில் புரிய வைக்கும்போது அதனோட இது அதிகமாக இருக்கும். இங்கே 50 பேர் நான் அழைச்சிட்டு வரேன். நான் என்ன சொன்னேன், எங்கள் பக்கத்தில் இல்லை, நானே வராங்கட்டான்னுட்டேன். இப்போ நேரம் வேணுமே எல்லாருக்கும் குறுகிய காலத்தில் தகவல் பண்ணால் யாரும் சேர முடியல. இப்போது ராக் பாஸ்பேட் உபயோகம் பண்ணுறதுல முதல்ல வந்து ஒரு கால்நடைக்கு ஒரு மாடுகளுக்கு நம்ம எப்படி அறதீவனுக்கு கொடுக்கணும். நான் முதல்ல வந்துட்டு சேனல் வந்து ஆரம்பித்து அதுக்காக தான் ஆரம்பித்தேன். அறதீவனை கொடுக்கும்போது நம்ம பக்கம் என்ன பண்ணுவோம், நம்ம பாரம்பரியம்னா நம்ம பக்கம் என்ன சொல்லுவோம், பால் கறக்க பால் வந்து இல்லைன்னு எல்லாமே பால் கறக்கும், எல்லா மாடும் பால் கறக்கும், 10 லிட்டர் வந்து கறந்துடும். ஆனால் நம்ம கொடுக்குற முறைகள் தான் வந்துட்டு தவறானது, ரொம்பவே தவறான நம்ம கொடுக்குறது. அதாவது கை கழுவுற சாப்பிட்டு கை கழுவுற தண்ணியெல்லாம் வந்து மாடு கொடுத்து அது பால் கறக்கணும். என்னாவும் அது பங்கஸ் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன பண்ணுவோம், இன்னைக்கு கை கழுவி ஊற்று வந்து நாளைக்கு வைப்பான், அது ஃபுல்லாக வந்துட்டு பங்கஸ் இதாகிட்டு என்ன ஆகும்னா வயிற்றுல போயிட்டு அந்த அந்த எதிர்மறையாக தான் வேலை செய்யும். அப்போ அந்த பீசுறது நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு 2 முறை ஒரு நாளைக்கு 2 முறை பேதி ஆனால் என்னாலும் உடம்பு வளர்த்து போயிடும். இப்போ தினமும் மாடு பீசின்னு இருந்தால் அதுக்கு பால் கறக்கிற சக்தி எங்கே கிடையாது. அப்போ தான் என்ன பண்ணால் நான் ஒரு முறை இருக்குது நார்த் சைடில் நான் கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் எங்கெங்கே போனோம் வில்லேஜ்லலாம் இப்போ இந்த 18 வருஷம் மிலிட்டரியில் இருந்தேன். ஒரு 20 வருஷம் இது சம்மந்தமாகவே கொஞ்சம் பார்த்துட்டு எங்கெங்கேயோ கேட்டேன் டாக்டர் என்னான்னு கேட்டு யாருக்கும் இந்த பதில் சொல்ல தெரியல. நார்த் சைடில் இது செய்கிறாங்க, வில்லேஜ் பக்கம் கேட்டால் அவங்களும் சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த ஒரு கலந்து வைக்கிற முறைகள் இப்போ பண்ண போகிறோம். அந்த கலந்து வைக்கிற முறைகள் தண்ணின்றது அப்படி தெளிச்சு இது பண்ணுறாங்க, பவுடர் பறக்காமல் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? இப்போ நம்ம பக்கம் வைக்கோல் அதிகம், வைக்கோல் என்ன பண்ணால் தாள் கத்தியாக சேர்ப்பாங்க. வெஸ்ட் பெங்காலும் சரி யூபிலையும் சரி தாள் கத்தியாக சேர்ப்பாங்க. ஒன்றும் மிஷினெல்லாம் இறங்கலை, தாள் கத்தியாக சேர்த்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணுவாங்க. பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி அன்னக்குடையில் தண்ணி ஊற்றுவாங்க. மிச்சம் தட்டு போடலாம் சேர்த்துட்டினாவும் என்ன டிஎம்சி நமக்கு டோட்டல் மிக்சரேஷன் பண்ணுவாங்க. வயிறு நிறையணும், ஆனால் வைக்கோலில் ஒன்றும் இல்லை, ஆனால் வயிறு நிறையணும். அந்த மாதிரி வயிறு நிறையணும் முள்ள அசை போட்டு கடைசியில் வைக்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த தண்ணி அப்படியே வச்சாங்க என் முன்னாடி கண் முன்னாடி. நான் ஒரு முறையை பார்க்க 2006 வைக்கும்போது இதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய அண்ணன் கூட இது வைக்கோல் அந்த துண்டாக நறுக்கி போட்டாங்க. தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் போட்டுட்டு ஊறின அப்புறம் இப்படி பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதை எடுத்து மறுபடியும் இருப்போம். அந்த அளவுக்கு அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு செய்கிறாங்கன்னு நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கழிவு அப்படியே வைக்கிறோம். ஒரு ஆள் குடிச்சிப்போம், கழிவு குடிச்சிட்டு அது என்ன பண்ணோம், முதல்ல இப்படி தட்டி விட்றோம். நீங்கள் நல்லா கவனிங்க, தண்ணி வச்சேன்னா தட்டி விட்றோம். நான் இப்போ வைக்கிறேன் பாருங்க, நீங்கள் தூரம் போயிருங்கலாம், தட்டவே தட்டா. இது பெருசு, ஒரு சின்ன ஒரு பானையில் மாதிரி கொடுக்கும். அது எந்த பக்கம் அந்த பானையில் அசிவாசியா. அப்போ அதுக்கு என்ன ஆமா வேணாம் தட்டும் கீழே மூக்கு சில பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளதான் விட்டு தொழாவும். அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். அது என்ன தேவையோ கரெக்டா மாடுகளுக்கு அதுக்கு அறிவு மனுஷன் நம்மளுக்கு தான் கொஞ்சம் சொல்லக்கூடிய மெத்தட்ல இருந்து அடர் தீவனமா கொடுக்கணும், கெட்டியா கொடுக்கணும். அதுதான் விரும்புது. என்னன்னா இந்த இது சாப்பிடுவோம் சின்ன உருண்டைகள். என்னுடைய டைஜஷன் சிஸ்டம் என்னோட வீடியோவில் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பார்த்தேன், கொஞ்சம் பேர் பார்த்தேன். எப்படின்னா முள்ள வைக்கும் பாருங்க, மாடு இவருக்கு கண்ணுக்குட்டிலேருந்து வளர்த்துக்கிறீங்களா, நீங்கள் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க. என்னைக்காவது வச்சு தலை எடுக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டுக்குதா? இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் வளர்த்த மாடு நான் அது என்ன செய்யணும் நான் சொல்கிறேன். என்ன காரணம் பார்த்தா அதுதான் என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். 5-6 வீடியோ நானே தீவனத்தை கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாடு தலையை எடுக்க ஒரு சிலது கொஞ்சம் அப்படி மூச்சு வாங்கிறதுக்கு எடுக்குமே 1-2 மிச்செல்லாம் வச்சு தலையை எடுக்க சின்ன உருண்டையாக வந்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த உமிழ்நீரில் சேர்த்து உள்ள தள்ளும். உமிழ்நீர்னா அப்புறம் என்ன பண்ணோம், இழுத்து அசை போட்டுனே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 லிட்டர் உமிழ்நீர் சுரக்கும் பசுமாடு அந்த அசை போடணும் 24 மணி நேரத்தில். எல்லாம் கேட்பாங்க அது தண்ணி எப்படி எப்போ குடிக்கணும்னா, ஒன்று நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க கடைசி வரைக்கும் ஒரு கிளாஸ் 6 கிளாஸ் கொடுப்பீங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டீங்க, ஹோட்டலில் பொறுத்து ஒரு நாளைக்கு நான் 4 லிட்டர் தண்ணியில் கூட விடாமல் சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி சாப்பிடுறேன். ஹோட்டலில் சாப்பிடுவோம். நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் தண்ணியாக குடி தேவையில்ல தண்ணியாக. ஏன்னா வீட்டில் நம்ம செய்து சாப்பிட்ற எந்த கெமிக்கல் இருக்குது. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ போடுவான், சோடா போடுவான், எல்லாம் போடுவான். தண்ணி எடுத்துகிட்டே இருக்கு. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். இப்போ கல்யாணத்தில் போனால் கூட இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா கல்யாணத்தில் அது அஜினமோட்டோ போடுங்க. அதே மாதிரி அந்த அசை போடுற விஷயம் நம்ம அந்த கெமிக்கல் இருக்குதுன்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம். அதே மாதிரி மாட்டுக்கு தான் அது நம்ம எதுவும் போடுறதில்லை. அப்படின்னா அவன் நம்மளுக்கு எதுவுமே தேவை. இது மாடு எல்லாம் டவுட்டை கேட்பான், எப்போ தண்ணி குடிக்குதுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிச்சிடலாம். 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. குடிக்குதுன்னா சுடு தண்ணி. சாப்பிட்ட அப்புறம் 1/2 மணி நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா
அமிலம் நிதானத்தில் எடியில் அடுப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி அமுத்துறது மாதிரி அமுத்துற மாதிரி. அதே மாதிரி பசுமாடுக்கு எப்போ கொடுக்கணும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அது வரைக்கும் என்னென்ன நீங்கள் வேணா அவுத்து கொடுங்க, தண்ணி பக்கமே போகாது. இழுத்து 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 அந்த உள்ள போல்ஸ் நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். போட்டு மறுபடியும் இழுத்து 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 அசை போடும். அப்போ நீங்கள் லிக்விடாக கொடுத்தீங்கன்னா எப்படி அசை போடும் இல்லையா? கல் தண்ணியாக சுற்றி கொடுத்துட்டீங்க. அது எப்படி அசை போகிறதுக்கு என்ன இருக்குது? அமிலம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காரத்தன்மை குறைஞ்சதுன்னா சரியாக மாடு அந்த இது போகிறதே அதனால தான் சாணி இதுவாக வரும், சரியாக பால் கறக்காது, ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் தண்ணி டைஜஷன் ஆகும். அதனால தான் வந்து கெட்டியாக தரணும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயமே சக்ஸஸ் தான். ஏன்னா கெட்டியாக இருந்தாலும் நுண்ணுயிரிங்கெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு நல்லா இருக்கு, சாணி நல்லா இருக்குது, கெட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி லேயராக போகணும். அப்போ தான் மாடுடைய ஆரோக்கியம் மனுஷன் கூட சரி பேஜ் மாதிரி ஆகிட்டு உடம்பு சரிக்காது. நல்லா லேயரில் பசு மாடு எப்போ லேயராக போடுதோ அப்போ அது மாதிரி தான் வந்து அப்படியே லேயர் இருக்கும். ஆமாம், அடுக்கடுக்காக இருக்கும். அதுதான் ஒரிஜினலாக மாடு நல்லா இருக்கு நம்ம இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம மிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லுவோம், இந்த ஜீவாமிர்தம் முதற்கொண்டு எல்லாம் சொல்கிறத விட ஃபர்ஸ்ட்டு பசு மாடுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணுன்ற விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பசுமாடு 2 பசுமாடு வளர்த்து நாங்கள் தள்ளி போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியெல்லாம் 50 பசுமாடு 100 1000 வரைக்கும் வளர்க்குறவங்க இருக்காங்க. அப்படி பேச்சு வடநாட்டில் ரபாயின்னு ஒரு இது இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கோஷாலை மாதிரி கட்டுறோம். ஷெட் இந்த பக்கம் 4 பிரிவாக பிரிச்சு கயிறு இல்லாமல் கட்டாமல் அப்படியே விட்டுருவாங்க. அது மாடு ஃப்ரீயாக சுற்றிட்டு நல்லா மாடு 100 மாடு 50 மாடு சாணி கிடைக்கும், கொம்மி கிடைக்கும், எல்லாம் வந்து இது பண்ணணும். எந்த இதுவும் பிரச்சனையும் கிடையாது. அப்போது இந்த அடர் தீவனம் கெட்டியாக ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். 1 கிலோ தீவனத்துக்கு 1 லிட்டர் பாலுக்கு வந்து 300 கிராம் அடர் தீவனம் கொடுக்கணும். அதில் தானிய சத்து 30 தானிய வகை, மக்காச்சோளம், சோளம், கம்பு இதெல்லாம் வந்துட்டு 30%, 35%, 30% ஆயில் டைப் புண்ணாக்கு வகை, 2 வகை புண்ணாக்கு ஒரே டைப் 2 வகை புண்ணாக்கு ஆச்சுங்களா. மிச்சம் 30%ல் வந்து 15% மட்டும்தான் தவிடு போகணும். ஃபைபர் மெசி இருக்குது. நீங்கள் அதே நெல்லையே கூட அரைச்சி கொடுத்தீங்கன்னா கூட அது கூட தவிடு கூட கொடுக்க தேவையில்லை. அதிலே 2 வந்துடும். மக்காச்சோளம் அது மாதிரி தான், அதே அரைச்சிங்கன்னா தவிடு தேவையில்லை. மறைச்சி கொடுக்கும்போது மிச்சம் தவிடு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் புண்ணாக்கு விலை அதிகமாக விட்டாங்க எல்லாத்தையும். எதே புண்ணாக்கு குறைஞ்சே விட்டோம், ஒரு தவிடு கொடுத்துன்னா ஒன்று புரியல. அதனால் ஒன்று விலை குறைஞ்ச மாதிரி அதுக்கு தான் நம்ம புண்ணாக்களோட இறங்கி ஒரு கம்மி ரேட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் வரும். இப்போது என்ன பண்ணலாம், முதல் கால்நடைகளுக்கு எப்படி கெட்டியாக கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, நான் இந்த மாதிரி நான் பார்க்கல. இவர் வளர்த்துது, இவர் தண்ணியை கொடுத்துக்கிறாரு, அது தட்டி எடுத்து பார்க்க. நான் கொடுக்குற தண்ணி எடுக்காமல் பார்க்க போகிறீங்க. இது அடர்ஜீவனத்தில் என்னென்ன கொடுத்துருக்கு நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க. 3 கிலோ சோளம் கொஞ்சம் கிட்ட மைக்கு 3 கிலோ சோளம், 1/2 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ வந்து தூரம் போட்டு, ஒரு 1/2 கிலோ கடலை புண்ணாக்கினுடைய பவுடரு, ஒரு 1/2 கிலோ வந்து உளுந்தம் போட்டு. ஃபார்முலா இது என்னன்னா ஒன்று எப்பவுமே ஒரு கிலோ அடர்த்தி வளர்த்துக்கு ஏற்கனவே நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். 300 கிராம் வந்து தானியத்தில் மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி 300 கிராம். அதில் விலை கம்மியாக இருக்கிறது மக்காச்சோளம் எப்பவுமே டாப்பில். அது ஒன்று, அது ஒரு 300 350 கிராம். 300 கிராம் புண்ணாக்கு ஒரு 2 வகை. அப்படி இல்லைன்னா ஒரு 200 கிராம் ஆக்கலாம். ஏன்னா விலை அதிகமாக பொட்டு வந்து அரிசி தவிடோ இல்லை கோதுமை தவிடோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது விலை 35-40 கோதுமைக்கு ஈக்குவலாக அதுவும் வித்துருது. நீங்கள் அதை விட கோதுமையை அரைச்சிக்கலாம். கோதுமை 1 கிலோ 40 உங்களுக்கு தானியம் கொடுத்த மாதிரி இருக்கும், இது கொடுத்த மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா. அது ஒரு 15-20 கிராம் அரிசி தவிடோ கோதுமை தவிடோ, மிச்சம் 20ஆவது அந்த பூனை போட்டு. அந்த இதுதான் வந்து பாம்புலாரு. இப்போ ஒரு மாட்டுக்கு இப்போ எவ்வளோ கறக்குது பால்? சரி விடுங்க. இப்போ ஒரு எதுவும் அளக்கலை, 1 லிட்டருக்கு வந்து 300 கிராம் அடர்த்தி ஒன்று கொடுக்கணும். இதுதான் பாம்புலா. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணால் எப்படி கெட்டியாக கொடுக்கணுன்றதுக்கோசம் ஒரு இது பண்ணோம். போடுங்க, தவிடு போடுங்க. போடுங்க. அது ஒன்றும் இல்லை சார். போடுங்க. இன்னும் பாதி போடுங்க. இதான் இந்த பாருங்க, ஒரு 100 கிராம் பண்ணுறது வெல்லம் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். $100 போதும். இது ஒரு இதுக்காக கொடுக்குறோம். இதில் புதுசாக ஒரு தீவனம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 கிராம் இட்லி சோடா, ஆப்ப சோடா பண்ணி 5 கிராம். ஏன்னா அந்த கொஞ்சம் ஜீரணம் இதுக்காக ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கீங்க. கல்லுப்பு எவ்வளோ சார்? கல்லுப்பு உங்களுக்கு 10 கிராம் 15 கிராம். அது வந்து உப்பு போட்டாங்கன்னா ஒரு 10-15 கிராம், அதிகம் கிடையாது. கல்லுப்பு நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க. எங்க அங்கே போய் எடுத்துட்டு வரணுங்க. சக்கரை போட்டாச்சா? என்னன்னா அந்த தூசி கிளம்பு பாருங்க மூக்கில், அது சமாளிச்சு சாப்பிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் தெளிச்சு அந்த தூசி அடங்கிறதுக்கோசரம் இது பண்ணி கவனிட்டு இருக்குது.
வேற எதுவும் இன்கிரியன்ட் வேணுமா சார்? அவ்வளோதான் இதில் சொல்லிட்டு உப்பு சொல்லியாச்சு. இது சொல்லிட்டேன், உப்பு சொல்லிட்டு சோடா சோடா தான் போடணும் சோடா. இன்னும் கொஞ்சம் இருக்கு அந்த அது அப்புறம் ஒரு நான் இது வீடியோ சோடா போடணுமா? சோடா உப்பு ஒரு 5 கிராம் போடணும். அதாவது ஜீரணம் ஒரு நம்ம சொன்னதுல உமிழ்நீர் போதுங்களா, சோடியம் பைகார்பனேட் சோடாங்கிறது அதுவும் ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. கம்மியாக அதிகமாக போட்டிங்கன்னா என்ன ஆகும், அதுவும் தண்ணி தாகத்தில் பின்ன அதே கதை ஆகும். சார் இதில் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போட்டு எல்லாம் அதாவது 2 வகையான புண்ணாக்கு நீங்கள் எது வேணா போடலாம். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ பருத்தி கொட்டை புண்ணாக்கு கூலி தரும். வெயில் காலத்தில் பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்ம பக்கம் அது இல்லை. அது இல்லை. ஆமாம், கிடைக்குது எது புண்ணாக்கு கிடைக்குது அந்த இது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அவ்வளோதான், இது மேலே கிடையாது. என்னத்துக்கு அந்த தூசி கொஞ்சம் கலங்காமல் இருக்குது. பார்த்தீங்களா பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேலோட்ட மொத்தம் நான் தூசியில் சாப்பிட்டு போயிட்டோம். அப்படியே வாங்க, இந்தாங்க நீங்கள் வையுங்க ஐயா, இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வழி கிட்ட பண்ணி போங்க. மெனக்கில் தலை எப்படி இருக்கு பாருங்க. அதாவது தலை தூக்குதா பாருங்க. இது வந்து ஒரு மாட்டுக்கு வந்து உள்ள மெஷர்மெண்ட். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு இது இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 லிட்டர் கலக்கினா 5 பங்கு இது மாதிரி வைக்கணும். இது 1 லிட்டருக்கு 300 தான் பாருங்க. அவர் மாதிரி நான் சொல்லிட்டு கேள்வி இல்லையா, வாய் எடுக்க சாப்பிடுது இல்லையா, அப்போ எது தேவை அதுக்கு? அதே மாதிரி தான் நம்ம ஜீவாமிருதம் இருக்குது, பொருள் மரங்கள் இருக்குது, ஜீவனம் இதே மெத்தட் தான். ஏன்னா இங்கேயும் பாக்டீரியாஸ் தான் வேலை செய்யுது. தொண்டை வரைக்கும் தான் நம்ம ருசி. அது போனப்புறம் உள்ள என்ன பாக்டீரியாஸ் வருது அது இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்குது. அதனால தான் இது இந்த சாணி டைஜஷன் பண்ணி எல்லாமே வந்துட்டு என்ன சொன்னோன்னா மாடுக்கு தீவனம் கொடுக்கும். அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். கால்நடை விவசாயத்தில் முக்கிய பங்கு கால்நடை. இப்போ அது மேய்ச்சி ஈச்சி இல்லாமல் இன்னொன்று மருந்து மஞ்சள் வந்துட்டு இதில் ஒரு 5 கிராம் மஞ்சள் போடுறதுக்கும் எந்த 90% நோய் வராது. மஞ்சள் பசு மஞ்சள் இது இருக்கு, கெட்டி மஞ்சள், கடை மஞ்சள் கிடையாது. கடையில் எல்லாம் ஐப்பூர்மெல்லாம் போயிடும். கெட்டி மஞ்சள் 50 ஒரே ஒரு 10 கிராம் தினம் 2 வேலைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா எந்த நோயும் வராது. நசுக்கி போடணும். அதில் கண்டிப்பாக வந்து இந்த அடகு கொடுக்கும்போது மஞ்சள் வந்து போட்டே இருந்தாலும் இருக்கு. இந்த மேக்ஸிமம் சொல்லிட்டேன் வீடியோ. சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்க கொடுத்தீங்களா சாப்பிடுங்க. ஆமாம் சொல்லுங்கள். அதிகம் பண்ணுங்க. நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி இந்த மாதிரி வத்தல் தொத்தல் பார்க்கறதுக்கு இப்போ புல்லு மேய்து நல்லா வயிறு நிறைய அதனால ஒன்றும் புழுவு இந்த மாதிரி குளிர் காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கொடுக்கூடாது. லூமினஸ் அதாவது லேண்ட்னஸ் நோண்டிக்கிட்டே நடக்கும். அந்த ஒரு குறை வந்துடும். இந்த நேரத்துக்கு அறுபது உலக தீவனம் கொடுத்துருக்காங்க. உலக தீவனம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே சொல்லுங்க வயிறு பெருத்து இருக்குதுன்னா இஷ்டத்துக்கு தண்ணி விடுதான்னு தொப்பம் வந்துடும். அது நண்பர்களே, அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ப்ரூம் தயாரிக்கும் முறை, பூச்சி விரட்டி தயாரிக்கும் முறை மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ட் தயாரிக்கும் முறையை சொல்லிட்டு வரோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.